வீட்டை சுத்தம் செய்யாத காரணத்தினால் கிராணியிடம் பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்கள் செம அடி வாங்கினர். நல்ல வேலை விடிஞ்சதுனால தப்பிச்சோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அந்த பேய் பாஸ் புது கண்டஸ்டன்ட் அவனுங்களை இறக்கி விட்டுட்டு அவனுங்க வீட குப்பையா போட்டதுக்கு நமக்கெல்லாம் சேர்த்து அடி விழுது. அந்த ஆயா கிளவியே போட்டு கும்முன்னு குமுறி எடுத்துருச்சு. இந்த லட்சணத்துல எலெக்ஷன் வேற வைக்கிறாங்களா? பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் வீட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான பேய் பாஸ் வீட்டின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக எலெக்ஷன் நடைபெறுகிறது. என்னது, பேய் பாஸ் வீட்டோட தலைவரா? இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக எலெக்ஷனை நடத்த உள்ளோம். இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக நடப்பது எலெக்ஷன் அல்ல, ஒரு எமோஷன். எலெக்ஷன் எமோஷன் என்னபா பேய் பாஸ் ரைமிங்கா பேசுறீரு? மொத்தம் இப்போதைக்கு இந்த பேய் பாஸ் வீட்டுல 6 பேர் இருக்கிறீங்க. உங்க 6 பேர்ல ஏதோ ஒரு 4 பேர் மட்டும்தான் இந்த பேய் பாஸ் வீட்டோட எலெக்ஷன்ல பங்கேற்க முடியும். இந்த பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷன்ல கலந்துக்கிற 4 பேர் யார் யாருன்னு உங்களுக்குள்ளேயே பேசி நல்ல முடிவா எடுங்க. ஏன்னா நடைபெறுகிற இந்த எலெக்ஷன் ஒரு 4 முனை போட்டி எலெக்ஷன். ஆஹா, அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு இந்த பேய் பாஸ் வீட்டோட டைட்டில் வின்னர் யாரா இருக்கலாம்னு கெஸ் பண்ண முடியும். இந்த பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷனில் கலந்து கொள்ளவிருக்கும் நபர்கள் உங்களுக்கு விருப்பமான சின்னத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அனைவருக்கும் விருப்பமான சின்னத்தை தேர்ந்தெடுப்பது என்பது இந்த பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். எனவே ஒவ்வொருவரும் தனித்துவமான சின்னத்தினை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுதிருந்து தொடங்குகிறது. இந்த பேய் பாஸ் வீட்டோட எலெக்ஷன்ல பங்கேற்க போகும் 4 பேர்கள் யாருனோ அவங்க சின்னத்தையும் தேர்ந்தெடுத்து எங்க கிட்ட சொல்லுங்க. நன்றி. இந்த பேய் பாஸ் வீட்டோட டைட்டில் வின்னர் நான் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. இந்த எலெக்ஷன்ல நான் கலந்துக்கிறேன். இந்த பன்மேல்ஜி பேய் பாஸ் வீட்டோட தலைவியா ஆகாம விட மாட்டா. சின்னத்தை வேற தேர்ந்தெடுக்கணுமா? கவனிச்சுக்கிறேன். இப்பதான் அந்த ஆயா கும்மாங்குத்து குத்திட்டு போயிருக்கு, அதுக்குள்ள எலெக்ஷன் வேற வக்கானுவலா? பரவாயில்ல, பேய் பாஸ் வீட்டோட தலைவி ஆனா கண்டிப்பா தலைவிக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அந்த சலுகைகளை பயன்படுத்தி எப்படியாச்சும் என் பிள்ளைகளை பார்க்க ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை நான் கட்டாயம் பயன்படுத்திக்குவேன். இது ஒரு எலெக்ஷன் இல்ல, எமோஷன். என்ன பேய் பாஸ், ஒரு நாட்டோட அரசங்கிட்டே அரசியலை பத்தி பேசுறீங்களா? இந்த எலெக்ஷன்ல நான் வரேன். ஓட்டு போட நீங்க ரெடியா? சீக்கிரமா சின்னத்தை தேர்ந்தெடுத்துட்டு வரேன். எப்பா எப்பா, பாத்தீங்களா தம்பிகளா, நம்ம கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட பேசாம
அவளுக பாட்டுக்கு 3 பேரு எலெக்ஷன்ல நிக்க போறோன்னு சொல்லிட்டு போறாளுக. அவளுகளை எலெக்ஷன்ல நிக்க விடக்கூடாது தம்பிகளா. நம்ம 3 பேரு தான் எலெக்ஷன்ல நிக்கணும். அண்ணே வேண்டாண்ணே. வேண்டாமா? என்னடா சொல்றா? அண்ணே சின்ன வயசுல இருந்து நாம எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கோம். இது நாள் வரைக்கும் போட்டி பொறாமன்னு நம்மளுக்கு எதுவுமே இல்லைண்ணே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 3 பேர்ல மூத்தவியனான நீங்களே இந்த எலெக்ஷன்ல நில்லுங்கண்ணே. இளையவனே என்னல சொல்றா? அண்ணே நான் சரியா தானே சொல்றேன். நீங்களே எலெக்ஷன்ல நில்லுங்க. உங்களை ஆதரிக்க நாங்க 2 பேரும் கூட நிக்கோம். நாங்க 2 பேரும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கட்டாயம் உதவி செய்வோன்னு. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நாம எப்படியாச்சும் தலைவர் ஆயிரணும்னு. அண்ணே ஆமாண்ணே, இந்த சின்னவன் சொல்றதும் எனக்கு சரியாதான் படுத்து பாத்துக்குங்க. நாங்க 2 பேரும் உங்க கூடயே ஒத்தாசையா நின்னு உங்களை ஜெயிக்க வைப்போண்ணே. சரியில்ல, எனக்கும் நீங்க சொல்றது சரியாதான் படுது. இந்த எலெக்ஷன்ல நானே நிக்கிறேன். நீங்க 2 பேரும் என் கூட ஒத்தாசையா இருங்க. சரி வாங்கல, என்ன சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிப்போம். ஏமாத்திரீங்களா? ஏல 2 பேர் தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. 3வது ஒருத்தன் நிக்கா. 3ஆவதா? அது நோட்டால. பூமாரிமா பூமாரிமா எந்திரிமா. விடிஞ்சிருச்சா? ராத்திரி முழுக்க டிவில பேய் பாஸ் ஓடுதான்னு பார்த்து பார்த்து தூக்கமே போச்சு. ஏய் பூமாரிமா, லேட் ஆயிருச்சு, சீக்கிரம் எந்திரி. உன் சைக்கிள் கூடைக்குள்ள ஏதோ குப்பை மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு. அந்த குப்பை மாதிரி இருக்கிற சிலைய தூக்கி குப்பை தொட்டியில போடு. ஓகே மம்மி. காஸ்மோரா தலையில கக்கா போன மாதிரி சிலை இருக்கு. இந்த அழுக்கு பிடிச்ச சிலைய யாரு ஏன் சைக்கிள் கூடைக்குள்ள போட்டது? தலைய சுத்தி காட்டுக்குள்ள தூக்கி விசிறிட வேண்டியதுதான். ஏய் சீ சீ சீ, அந்த அழுக்கு பிடிச்ச சிலையை கையால தொடாத. அது எங்க கிடந்த சிலையோ? அந்த நாத்தம் பிடிச்ச சிலையெல்லாம் கையால தொடாத. ஏதாச்சும் கிளவுஸ மாட்டிட்டு அதை தூக்கி அப்படியே டிஸ்போஸ் பண்ணிரு. ஓகே மம்மி. இந்த நாத்தம் பிடிச்ச சிலைய யாரு என் சைக்கிள் கூடைக்குள்ள வச்சாங்களோ தெரியல. இதெல்லாம் ஒரு சிலைன்னு இத கிளவுஸ் மாட்டிட்டு தான் தூக்கணுமா? நெல்லுல உன்னை கிளவுஸ மாட்டிட்டு தூக்கி காட்டுக்குள்ள போட்டுறேன். ஏய் பூமாரிமா, டிவி வால்யூம கம்மி பண்ணு. டிவில என்ன சிங்கம் படமா பார்த்துட்டு இருக்கறா? சிங்கம் கத்துறது காதுக்குள்ள கொய்யுங்குது. ஏல காஸ்மோரா தலையில கக்கா போன சேல, உன்னை டிஸ்போஸ் பண்ண வந்துட்டல்ல. என்ன இங்க இருந்து சேலைய காணோம்? மம்மி, நீங்க சேலைய தூக்கிட்டீங்களா மம்மி? இல்ல பூமாரிமா, நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன். நீயே கிளவுஸ மாட்டிட்டு பார்த்து டிஸ்போஸ் பண்ணு. நான் அந்த சிலைய எடுக்கவே இல்ல. அப்போ அதுக்குள்ள அந்த சிலை எங்க போயிருக்கும்? அம்மா ஜம்போ காலி, பேய் பஸ் வீட்டுக்கு வந்தாச்சம்மா. ஏய் முனியாண்டி, ஏய் பிளாட்டிவலா, எல்லாரும் எழும்புங்க. இது என்ன இடம் இது? நாம எப்படி இங்க இருக்கிறோம்?
பத்திரகாளி? நம்ம எல்லாரையும் வெளியில தூக்கி போட்டுட்டு சம்பா காளிய மட்டும் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டி போயிட்டானுவன். அப்படின்னா பேய் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அப்பைய கூட்டு வர முடியாதா? ஐயா முனியாண்டி, அவனுவள சும்மா விடக்கூடாதுடா. உடனே வாடா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆமாப்பா, நேத்து நாம வந்து கார சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அந்த கார் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டேய் டேய், என்னடா காண்டாமிருகம் கோபிக்கோ சாக்லேட்டை முழுங்கின மாதிரி முழிச்சிட்டு இருக்கறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன சிங்கம் சத்தம் கேக்கு? யோசித்துக் கொண்டு இருக்கிறேன். என்ன சின்னம் வைக்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ பள்ளிக்கூடத்துல கிளாஸ் லீடருக்கு எலெக்ஷன் வச்சாவ. அம்புட்டு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் எலெக்ஷனுங்கிற பேர்ல பேய் பாஸ் வீட்டு எலெக்ஷன்ல நிக்கிறேன். கண்டிப்பா நான் பள்ளிக்கூடத்துல லீடர் ஆன மாதிரி இந்த பேய் பாஸ் வீட்டுலயும் லீடர் ஆயிருவேன். ஆனா இப்போ என்ன சின்ன வக்கனே தெரியலையே. சூரியனா, நிலாவா, தாமரையா, இலையா, விசிலா, எந்த சின்னத்தை வைக்கனே தெரியலையே. இந்த பொறப்பு தான் எல்லாரும் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அண்ணா, சின்ன வக்க ஐடியா கிடைச்சிட்டு. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது.